இப்போ கைவசம் வந்து மொத்தத்தில் இப்போ 50 குட்டி இருக்குண்ணே. 50 குட்டி இங்கே இருக்கு. ஆமாம், 50 குட்டி இருக்குண்ணே. எல்லாமே இலசு தான். எல்லாம் 5 மாசம் 6 மாசம் 8 மாசம் குட்டி 10 மாசம் குறால் எல்லாமே இருக்குண்ணே. என்ன பட்ஜெட் எவ்வளோ பட்ஜெட் வரைக்கும் இருக்கு? ஏன்னா இப்போ வந்து நம்மகிட்ட வந்து 6500 ரூபா முதல்ல இருந்து நம்மளுக்கு 12000 5000 எவ்வளோனாலும் குட்டிக்கு தகுந்தாலும் வரலண்ணே. இப்படி ரெட்டை குறுக்கு பார்த்து இப்படி கால் காணும், இந்த கொம்பு சைஸு வாலில் சுழி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துதாம்னா இதுதான் கொடியாடு. இப்போ நம்மகிட்ட ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குதாங்கன்னா அப்போ ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு விற்கும் போது 20 ரூபாய்க்கு விற்கும்ண்ணே. 20 ரூபா 22 ரூபாய்க்கு விற்கும்ண்ணே. உங்களுக்கு என்ன வெயிட் இருக்கோ வெயிட்டுக்கு தகுந்தப்போ அன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட் என்னமோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் உயிரடைக்கு எடுத்துக்கிடுவோம்ண்ணே. நீங்களே எடுத்துக்குவீங்க? ஆமாண்ணே. இது எப்படி வந்து வருமானத்தை அதிகப்படுத்துறதுண்ணே? ஏன்னா வருமானத்தை அதிகப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடா குட்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிடா குட்டி ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 100 நாள் வளர்ப்பு தான் அதிகபட்சம். மாதம் 4 கிலோ வெயிட் ஏறும்போது நம்ம உயிரடைக்கு எப்படி பார்த்தோம் குறைஞ்சது. குட்டிக்கு 250 ரூபா முறையில் நம்ம வந்து டெலிவரி சார்ஜ் முறையில் நம்ம வந்து இறக்கி விட்டுலாம்ண்ணா யாருக்குனாலும். தமிழ்நாடு முழுவதும் 250 ரூபா டெலிவரி சார்ஜ்? ஆமாம், தமிழ்நாடு முழுக்கும். அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கும்ண்ணே. ஆனால் நம்ம இப்போ 2வது முறையாக நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அதை தாண்டி நம்ம நிறைய வந்து ஷார்ட்ஸ் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஆர்ட் பண்ண வச்சிருக்கீங்க, அதில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களை பற்றி ஒரு முழு தகவல் நம்ம விலாசம் முகவரி கொஞ்சம் சொல்லிட்டுங்கண்ணே. இப்போ பண்ண அமைஞ்சிருக்கு வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டம் பசுந்தானே. சரி. நம்ம யார் வந்தாலும் சரி கோயில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான். நம்ம தூத்துக்குடியிலேருந்து வந்தால் ஒரு 30 கிலோமீட்டர், புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தால் 30 கிலோமீட்டர் நம்ம பண்ண இருக்குண்ணே. சரிங்கண்ணே. நம்ம பசுந்தனிக்கு வந்துட்டு நம்ம எப்போனாலும் கால் பண்ணால் அவங்க வந்து இப்போ யார் வந்தாலும் சரி கூட்டு வந்துக்கலாம். நம்ம பண்ணை கூட்டு வந்து நம்ம குட்டிகளை காமிச்சு அவங்களுக்கு குட்டிக்கு 250 ரூபா முறையில் நம்ம வந்து டெலிவரி சார்ஜ் முறையில் நம்ம வந்து இறக்கி விட்டுலாம்ண்ணா யாருக்குனாலும். தமிழ்நாடு முழுவதும் 250 ரூபா டெலிவரி சார்ஜ்? ஆமாம், தமிழ்நாடு முழுக்கும். சரிங்கண்ணா. இப்போ நம்ம தொடர்ந்து வந்து விற்பனை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு முழுவதும். இது வரைக்கும் எத்தனை குட்டிகள் வந்து விற்பனை பண்ணியிருப்பீங்க? கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 1000 குட்டி கிட்ட விற்பனை பண்ணியிருப்போம்ண்ணே. 1000 குட்டி கிட்ட விற்பனை பண்ணியிருப்பீங்க? ஆமாண்ணே. ஸோ இப்போ கைவசம் எவ்வளோ இருக்குங்கண்ணே? இப்போ கைவசம் வந்து மொத்தத்தில் இப்போ 50 குட்டி இருக்குண்ணே. 50 குட்டி இங்கே இருக்குங்க? ஆமாம், 50 குட்டி இருக்குண்ணே. எல்லாம் எத்தனை பல்லுங்கண்ணே? என்ன வயசுங்க? ஏன்னா இதில் எதுவுமே பல் போடாதது தான். எல்லாமே இலசு தான். எல்லாம் 5 மாதம் 6 மாதம் 8 மாதம் குட்டி 10 மாதம் குறால் எல்லாமே இருக்குண்ணே. ஆனால் இப்போ இங்கே இருக்கிறதுல வந்து பெரும்பான்மையான ஆடுகள் வந்து பல்லே போடலை, இளங்குட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இது எல்லாமே இலசு தான்ண்ணே. சரிங்க. இது விலை நிலவரம்லாம் எப்படி இருக்கும்னா என்ன பட்ஜெட் எவ்வளோ பட்ஜெட் வரைக்கும் இருக்குது? ஏன்னா இப்போ வந்து நம்மகிட்ட வந்து 6500 ரூபா முதல்ல இருந்து நம்மளுக்கு 12000 5000 எவ்வளோனாலும் குட்டிக்கு தகுந்தாலும் வரலண்ணே. இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 6500 ரூபாயில இருந்துருக்கு? ஆமாண்ணே. சரிங்க. ஸோ இது என்ன வகையான ஆடு, எதுக்காக பயன்படுத்துவாங்க? ஏன்னா இது ஃபுல்லாமே கொடியாடுண்ணே. சரிங்க. இந்த கொடியாடு வந்து கொடியாடு மட்டும்தான் நல்ல ரெட்டை குறுக்கோட நல்லங்க ரெட்டை குறுக்கோட இப்படி இருக்கும். நல்ல பாருங்க கால் கணம் இதெல்லாம் நல்ல சைஸான கடா குட்டினே. சரிங்கண்ணே. இதெல்லாம் பாருங்க இப்படி ரெட்டை குறுக்கு பார்த்து இப்படி கால் கணம், இந்த கொம்பு சைஸு வாலில் சுழி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துதாம்னா இதுதான் கொடியாடு. கொம்பு நீண்டுட்டு இருந்தால் அது வந்து கொடியாடு கிடையாதுண்ணே. சரிங்கண்ணே. இங்கே பாருங்க நம்ம வால் சைஸு உடம்பு சைஸு இங்கே பாருங்க சரியான அளவில் இருக்காங்க. ஆமாண்ணே. பல்லு இல்லைங்களா? பல் போடல, இலசுண்ணே. இலசு. இன்னும் பல் போடுறதுக்கு இன்னும் வருஷம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும்ண்ணா பல் போடுறதுக்கு. இது இப்பவுமே இது வந்து 5 மாதம் 6 மாதம் கடா குட்டி இருக்கும்ண்ணே. 6 மாதம் கடா குட்டி? ஆமாண்ணே. சரிங்க. இப்போ இந்த 6 மாதம் கடா குட்டி இப்போ ஒருத்தவங்க வாங்கிட்டு போகிறாங்க, வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறாங்கன்னா இது வளர்த்துட்டு எவ்வளோ அடுத்த ஒரு 6 மாதத்துல என்ன விலைக்கு போகும் தோராயமா? ஏன்னா அடுத்த 6 மாதத்துக்கு டபுள் ரேட்டுக்கு விற்கும். இப்போ நம்மகிட்ட ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குதாங்கன்னா அப்போ ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு விற்கும் போது 20 ரூபாய்க்கு விற்கும். 20 ரூபா 22 ரூபாய்க்கு விற்கும். 20 ரூபா 22 ரூபாய்க்கு விற்கும்? ஆமாண்ணே. சரிங்கண்ணா. இப்போ இது வந்து நார்மலாக மேய்ச்சல் முறையில் தான் ஓட்டிட்டு போகணுமா இல்லை நம்ம வீட்டிலேயே பண்ண முறையில் வச்சுக்கலாம்? நம்ம நார்மலாக நம்ம வீட்லேயும் வச்சு வளர்த்துக்கலாம், பண்ண முறையிலும் வளர்த்துக்கலாம், காட்டு மேய்ச்சலும் கொண்டு போகலாம். இது எல்லாமே கிராமத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணதுனால உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மேய்ச்சல் முறையிலே வச்சுக்கலாம், பண்ண முறையிலும் வச்சுக்கலாம். கொடியாடு வந்து ஃபுல்லாமே வந்து இது வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும், நல்லாவும் இருக்கும். சரிங்க. நம்ம வெயிலுக்கு பத்தாம நம்ம வீட்டிலேயே போட்டு வளர்த்தோம்னா கரெக்டாக ஒரு 100 நாள் விற்பனைக்கு வந்துடும். 100 நாள் விற்பனைக்கு வந்துடும்? கரெக்டாக 100 நாள் விற்பனைக்கு வந்துடும். இப்போ
இப்போ கையில நீங்க பிடிச்சிட்டு இருக்கிற ஆடு வந்து எத்தனை கிலோ வருவாங்க? இது உயிரடைக்கானே. இது உயிரடைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 12 கிலோ இருக்கும்ண்ணே. 12 கிலோ வரும். ஆமா, உயிரடை 12 கிலோ இருக்கும். இது எத்தனை மாசத்து வயசு? என்ன வயசுங்க? இது வந்து ஒரு 4 மாசம் குட்டியா இருக்கும். 4 மாசம் குட்டி. இப்போ நான் வாங்கிட்டு போயிட்டு இன்னொரு 4 மாசம் வளர்த்தோம்னா என்ன மறுபடியும் வெயிட் எப்படி வருவாங்க? ஏன் மாசம் 4 கிலோ வரைக்கும் வெயிட் கெயின் ஏறும்ண்ணே. மாசம் 4 கிலோ வரைக்கும் வருவாங்க. ஆமா, உங்களுக்கு 2 பல்லு 4 பல்லு வரைக்கும் வளர்ச்சி வந்து அதிகமாவே இருக்கும். நல்லா இருக்கும். நீங்க பயப்படாம நம்ம நம்பி வளர்க்கலாம். 4 பல்லு வரைக்கும் நம்ம நம்பி வளர்க்கலாம். நம்மளே வந்து நம்ம எத்தனை கிடா குட்டினாலும் சரி, பொட்டை குட்டினாலும் சரி, நம்மளே கொடுத்துட்டு கூட நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் இப்போ உங்க ஏரியால தான் விற்கணும் அப்படின்னு இதெல்லாம் கிடையாது. நீங்க 100 நாள் கழிச்சு நம்மளுக்கு போன் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வெயிட் இருக்கோ வெயிட்டுக்கு தந்தப்போ அன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட் என்னமோ அந்த ரேட்டுக்கு நாங்க உயிரடைக்கு எடுத்துக்கிடுவோம். நீங்களே எடுத்துக்குவீங்க? ஆமாண்ணே. ஸோ மறுபடியும் அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாமே கொஞ்சம் ஆட் ஆகும் மறுபடியும். ஆமாண்ணே, எடுத்துட்டு போறது எடுத்துன்னு வர்றது அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமாண்ணே. பட் ஆனால் நீங்க இங்க இருந்து டெலிவரி பண்ணும்போது ஒரு ஆடுக்கு வந்து 250 ரூபா கொரியர் டெலிவரி சார்ஜ் வாங்க. ஆமாண்ணே. ஸோ இது ஒரு வண்டி போட்டு போனாலும் சரி, இல்ல ஒரு ஆடா டெலிவரி பண்ணாலும் சரி. ஆமா, மினிமம் வந்து 10 குட்டிக்கு மேல எடுத்தா டோர் டெலிவரி பண்ணலாம். 10 குட்டிக்கு மேல எடுத்தா டோர் டெலிவரி. ஆமாண்ணே. சரி, அதை தாண்டி நீங்க ஒரு குட்டி எடுத்தீங்கன்னா 250 ரூபா ரேஞ்சில் அந்த போக்கு வண்டி எது இருக்கு பார்த்து போட்டு விடுவீங்க. ஆமாண்ணே. சரிங்க. இப்போ நீங்க கையில பிடிச்சிட்டு இருக்க குட்டி என்ன வகையான குட்டிங்க? இது கொடியாட்டு குட்டினே. இது கொடியாட்டு குட்டி 4 மாசம் கொடியாட்டு குட்டியில வந்து நிறைய சொல்லுவீங்கல்ல. ஆமா, அதெல்லாம் இது எதுன்னு கேக்குறேங்க. இது வந்து புளியம்போர் குட்டினே. புளியம்போர் குட்டி. ஆமாண்ணே. மொத்தம் எத்தனை வெரைட்டி இருக்குங்க? புளியம்போர், செம்போர், கரும்போர், செவளமர, வெள்ளமர, அப்படி நிறைய ஏகப்பட்ட கலர் இருக்குண்ணே. ஸோ எல்லாமே வந்து ஒரே ஈல்டு தான் நம்ம கொடுக்கலீங்களா? ஒரே வளர்ச்சியாக தான் இருக்கும். ஆமாம், இதில் ஏதாவது வளர்ச்சி தான் மாறுமான்னு கேட்குறேன். இடம் வந்து அதிகமாக கம்மியாக இருக்கிறது ஏதாவது இருக்குமான்னு கேட்குறேன். அப்படிலாம் எதுவுமே இருக்க. நம்ம கரெக்டாக வளர்த்தோம்னா கரெக்டாக 90 நாள் 100 நாள் தான். கரெக்டான முறையில் வளர்த்தோம்னா 90 100 நாளுக்குள்ளே நம்மளுடைய வளர்ச்சி, கொடியாட்டோட வளர்ச்சி, எடை எல்லாமே மாறுபடும்ண்ணே. நம்ம நாட்டாட்டு குட்டி காட்டினா கொடியாட்டு குட்டி டக்குன்னு வெயிட் ஏறும். நல்ல நீள வளமாக வளர்ச்சி நல்லாவும் இருக்கும்ண்ணே. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து மொத்தம் 50 குட்டிகளுக்கு மேலே இருக்காங்க. ஆமாம். இது எல்லாமே வந்து கிராமத்தில் போயிட்டு தேடி வாங்கினதுங்களா, இல்லை சந்தையில் போயிட்டு வாங்கினதுங்களா? எனக்கு ஒரு 10-20 குட்டி பல்காக தேவை, 50 குட்டி பல்காக தேவைன்னா அது உங்களால் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும்னு? ஏன்னா இது ஃபுல்லாமே கிராமத்துல இருந்து எடுத்து கொடுக்குற குட்டி தான். சரிங்க. வாரம் 100 குட்டி வரைக்கும் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நீங்க நேரடியா வந்து பார்த்து எடுத்துட்டு போனாலும் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா கஸ்டமர் வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர்லயோ, சென்னையிலயோ, இல்ல பெங்களூர்லயோ, ஒசூர்லயோ எங்க இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட நம்ம முன்னக்கட்டி அட்வான்ஸ் வாங்கிடுவோம். சரிங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு ஏற்றும் போது அவங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு கஸ்டமர் வந்து ஓகேன்னு சொன்ன அப்புறம் நெத்தியில அடையாளம் வச்சு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் நம்ம வந்து வண்டியில ஏற்றி அவங்க இருக்கிற லொகேஷனுக்கு கரெக்டாக இறக்கி கொடுத்துருவோம்னு. ஸோ இப்போ அதாவது கஸ்டமர் இந்த இடத்துல வரணும்னு அவசியம் தேவையில்லைன்னு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தா மட்டும் போது நாங்கள் நம்ம ஏற்றும் போது வீடியோ எடுத்து அந்த ஒரு அடையாளம் வச்சு நெத்தியில ஒரு பெயிண்ட் மாதிரி அடையாளம் வச்சு நம்ம ஏற்றி விட்டுருவோம்னு. அதனால பயப்பட வேண்டாம். சரிங்கண்ணா. ஆனால் இப்போ இந்த கொடியாடு வந்து வாங்கி வளர்த்து அது எப்படி லாபம் அதிகரிக்கிறதுனா? இப்போ ஒரு தொழில் பண்ணுறோம்னா அதை வந்து நம்ம லாபத்துக்காக தான், வருமானத்துக்காக தான் ஃபைனல் நம்ம அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இது எப்படி வந்து வருமானத்தை அதிகப்படுத்துறதுங்க? ஏன்னா வருமானத்தை அதிகப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடா குட்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிடா குட்டி ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 100 நாள் வளர்ப்பு தான் அதிகபட்சம். மாசம் 4 கிலோ வெட்டி ஏறும்போது நம்ம உயிரடைக்கு எப்படி பார்த்தோம் குறைஞ்சது நம்மகிட்ட இருக்குது வந்து குறைஞ்ச மதிப்பே வந்து 12-13 கிலோ குட்டி தான் யாருனாலும் கொடுக்குது. அது குறைஞ்ச சின்ன குட்டி நம்ம யாரும் கொடுக்க மாட்டோம். கொடுத்து அவங்களால சிலவங்களுக்கு வந்து வளர்க்க தெரியும், சிலவங்களுக்கு வளர்க்க தெரியாது. அதனால பொதுவாகவே ஆவரேஜாவே எல்லாருக்குமே பெரிய குட்டியாவே 5 மாசம் குட்டியாவே நம்ம கொடுத்துருவோம். 5 மாசம் குட்டியாக கொடுத்துறேன். ஆமாண்ணே. ஸோ அதை வளர்த்து நம்ம டைரக்டா வந்து லோக்கல் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்க கூட பைபேக் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்க மார்க்கெட்ல விற்க முடிஞ்சா வித்துக்கலாம். அப்படி இல்ல கம்மியா கேட்டாங்கன்னா இங்க உள்ள மார்க்கெட் வந்து அதிகமான மார்க்கெட். அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன நிலவரமோ அந்த குட்டியை போல நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். எவ்வளவு குட்டி இருந்தாலும் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். எவ்வளவு குட்டி இருந்தாலும் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இன் கேஸ் உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு குட்டி ஏதாவது ஆர்டர் பண்ணா அந்த லோக்கல் அந்த பக்கத்துல யார் இருந்து கேட்கறாங்க பார்த்து அப்படி கூட நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம்ல. அது ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி கூட விட்டுக்கலாம். பிளான் பண்ணிக்கலாம். கேட்கறவங்க கொடுத்துக்கலாம். சரி. ஆனா இப்போ நம்ம சின்ன குட்டியே வாங்குறோம். நீங்க ஒரு 13 கிலோல தான் கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க. ஸ்டார்டிங் கிலோ 13 கிலோ அந்த மாதிரி கொடுக்கறதா 12-13 கிலோ. ஆமா. அத வந்து எடை அதிகப்படுத்தணும்ல. எடை அதிகப்படுத்துறதுக்காக ஆடுகளுக்கு வந்து என்ன தீவனங்கள் கொடுக்கலாங்க? ஏன்னா நம்ம பசுந்தீவனம், அடர் தீவனம் ரெண்டையும் கரெக்டான ஒரு முறையில கொடுத்தோம்னா குட்டி வந்து கரெக்டா ஒரு 90 நாள் 100 நாளுக்குள்ள விற்பனைக்கு வந்துடும். அது தவிர மாத்தி ஏதாச்சும் நம்ம வேற மாதிரி எதுவும் செஞ்சோம்னா குட்டி வந்து வெயிட் கெயின் ஏறாது. முதல் குட்டி வாங்கும் போதே நல்ல குட்டியா பார்த்து வாங்கணும். நல்ல ரெட்டை குறுக்கு, நல்ல கால் கணம், வாலு நல்லா இருக்கிற மாதிரி, நல்ல கொம்பு சைஸு, இதெல்லாம் நம்ம கரெக்டா பார்த்து வாங்கிட்டோம்னா குட்டி வந்து நல்லா இருக்கும். நம்ம எப்படி வளர்த்தாலும் சரி ஒன்றும் செய்யாது. இப்போ காலையில பசுந்தீவனம், மத்தியானத்துக்கு வந்து ஒரு காஞ்ச தீவனமான காஞ்ச தீவனம், ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே பசுந்தீவனம் போட்டு நைட்டுக்கு கலப்பு தீவனம்
சரிங்கண்ணே. நைட்டுக்கு குட்டிக்கு 100 கிராம் தான். குட்டிக்கு 100 கிராம் கரெக்டா 90 நாள் வச்சுட்டு வந்தோம்னா அந்த குட்டி கரெக்டா 100 நாளுக்குள்ள விற்பனைக்கு ரெடியா இருக்கும்ண்ணே. சரிங்கண்ணே. குட்டி எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது, எந்த ஒரு மிஸ்டேக் வராது, நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம வாங்குற கஸ்டமர் எப்பவும் போன் போட்டாலும் நம்ம அட்டன் பண்ணி பேசலாம். அவங்களுக்கு தேவையான நோய் மேலாண்மை, இப்போ இந்த குட்டிக்கு எதுவும் ஒரு சின்ன ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு காய்ச்சல், ஒரு செருமல், ஒரு கழிச்சல் எது இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன ஒரு மெடிசன் கரெக்டான ஒரு மெடிசன் சொல்லி அவங்களுக்கு நம்ம கரெக்டாக இது பண்ணி கொடுத்துருவோம்னே. ஸோ வித்துட்டோம்னா அவ்வளோதான்ப்பா, உனக்கு எனக்கு சம்மந்தம் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம கடைசியாக அவங்களுக்கு வித்து கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பு தான், முழு பொறுப்பு. அவங்களுக்கு எந்த நேரம் என்ன டவுட்னாலும் நமக்கு போன் அடிக்கலாம். அவங்களுக்கு எனக்கு தெரியாட்டி எங்க அப்பா இருக்காங்க, எங்க அப்பா 40 வருஷம் வியாபாரம் பார்க்காங்க, அவங்ககிட்ட எனக்கு தெரியலன்னா எங்க அப்பாவை வச்சு நான் கேட்டு நான் சொல்லிக்கிடுவேன். சரி, சூப்பருங்கண்ணே. ஆனால் இப்போ நீங்கள் குட்டி எடுத்து கொடுக்குறீங்க, நீங்கள் எடுத்து கொடுக்குற குட்டி வந்து நல்லா இருக்குது, தரமாக இருக்குது, அந்த ஆட்டுக்கு வந்து நோய் இல்லை, ஸோ இது நல்லா பெனிஃபிட் கொடுக்கும், அதாவது நல்லா வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் வந்து அதை அஷூரன்ஸ் பண்ணி கொடுப்பீங்க? ஏன்னா இப்போ நம்ம கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த உடனேமேவும் கஸ்டமருக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கே நம்ம கொடுக்க மாட்டோம். சரிங்க, சரிங்களா. நம்ம பண்ணைக்கு வந்து ஒரு 4 நாள் இங்கே வச்சிருந்து, சரிங்களா, அது இறை எடுக்கா, தண்ணி குடிக்கா, ஊசி எல்லாம் போட்டு செஞ்சு செக் பண்ணி தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுப்போம். யாருக்கும் எடுத்த உடனே நம்ம கொடுக்க மாட்டோம். அப்படி யாரும் கொடுத்தாலும் நல்லா இருக்காது. அதனால வந்து நம்ம பண்ணையில் வச்சிருந்து தான் ஒரு 4 நாள் 5 நாள் வச்சிருந்து, அட்வான்ஸ் கொடுத்தவங்க 4 நாள் 5 நாள் வச்சிருந்து தான் நம்ம ஊசி போட்டு இறை திங்கா இல்லையா, தண்ணி குடிக்க இல்லையா, எல்லாமே செக் பண்ணி தான் நோய் மேலாண்மை எல்லாமே பார்த்து செஞ்சு தான் குட்டி ஆரோக்கியமாக இருக்குன்னு எங்களுக்கு தோணுனா அப்புறம் நம்ம வந்து கஸ்டமர் குட்டி ஏற்றி விடுவோம். தண்ணி குட்டி ஏற்றி விட மாட்டோம்னே. சரிங்கண்ணா. ஓகே, உங்களுடைய தொடர்பு சொல்லிட்டுங்கண்ணே. ஏன்னா 88 38 00 63 28 இதில் வாட்ஸ்அப் இருக்குங்களா? இது வாட்ஸ்அப், ஜிபே நம்பர் எல்லாமே இந்த நம்பர் தான். இந்த நம்பர் தான். ஆமாண்ணே. சரிங்கண்ணா. ஓகே, நன்றிங்கண்ணே. நன்றிண்ணே.